தொடர்ந்து பேசுவோம். என்ற விவாதத்தில் புதிய முதலீடுகளால் முதன்மை பெறுமா தமிழ்நாடு என்பதை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2 நாட்கள் நடைபெற்ற அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2.45 லட்சம் ரூபாய் கோடிகளுக்கான முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையொப்பமானது என்பதான செய்திகள் இருக்கிறது. அரசு நிர்ணயித்த எதிர்பார்த்த இலக்குகளை விட இரட்டிப்பான எதிர்பார்ப்பு கிடைத்ததான பெருமிதம் தமிழக அரசு கிடைத்திருக்கிறது. ஒரு இன்றைக்கு பல்வேறு விதமான தொழில் புரட்சிகளில் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசு ஒரு புதிய திட்டத்தை இருக்கிறது. நாங்கள் துவக்கத்தில் சொன்னதை போல ஒரு ஆரம்பத்திலே அதை விமர்சித்தோ கிள்ளி இருந்து பார்க்க முடியாது. அதனுடைய செயல்பாடு தான் இருக்க வேண்டும் செயல்பாடு. ஆனால் இந்த 4.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அரசு செய்த பல திட்டங்களுடைய நிலை என்ன என்பதை நம்ம அலசி பார்க்கலாம். இதோடு ஒப்பிட்டு பார்க்கிறது. புதியத்திற்கு வரவேற்பு கொடுக்கிற நாம் பழையதையும் கடந்து பின்னோக்கி அதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவில் நாம் பின்தங்கி இருக்கிறோம், எங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் என்பது யதார்த்தம். இந்த பார்வையில் கடந்த 4 ஆண்டுகளில் போடப்பட்ட திட்டங்கள் செயல்பட்டிருக்கிறதா என்பதை உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உங்கள் கருத்தை சொல்ல வேண்டும் என்று நான் ரவிக்குமாரிடம் கேட்கிறேன். ஒரு புரிந்துணர்வுன்றது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்டே கிடையாது. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆமா, புரிந்து உணர்ந்து கொள்ளணும். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அது புரிந்து உணர்ந்து போறது. அவர் வந்து அதுல வந்து எப்பவுமே ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் ஒன்று இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர், இன் கேஸ் ஆஃப் பண்ணலனா அதற்கு நடவடிக்கை தான் எடுக்க முடியுமே தவிர 100% நம்மளே அந்த தொழில் ஆரம்பிக்கிறதா நம்மளே ஆரம்பிச்சிடலாமே. உங்களை இன்வைட் பண்றோம், நீங்களே வந்து சொல்லிட்டீங்க, ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க உலகமே திரும்பி பார்க்க வகையில் அமைந்த ஒரு மாநாடு. நீங்க எதாச்சும் சொல்லிட்டீங்க. உண்மை எதாச்சும் இல்லை, உண்மையும் கூட. இன்னைக்கு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு மற்ற மாநிலங்களே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை தமிழக அரசு செய்திருக்கு. அதை நம்ம ஒரு நடுநிலை பார்வையோடு தான் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். 2 கோடி லட்சம் வந்திருக்குன்னு சொல்றீங்க. அதுல 100% எல்லா நிறுவனமும் முதலீடு பண்றோம். அவங்க நெகட்டிவாவும் ஆகலாம். அது வந்து இனிமேல் தான் தெரியும். அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது தவிர நீங்க டெஃபினட்டா நீங்க போட்டுதான். அந்த முதல் நாள் கூட்டத்தில் பங்கேற்ற அந்த முதலீட்டாளர்கள் பேசுகிற பொழுது, உலகளாவிய முதலீட்டாளர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், நீங்கள் வந்து எங்களுக்கு கூடுதல் சலுகைகளையும் கூடுதல் வசதிகளை செய்து விட இங்க கட்டமைப்புகளை எங்களுக்கு சரியாக அமைத்து கொடுத்தால் போதும், எங்கள் தொழில்களை நாங்கள் நிர்ணயித்த வரை செய்ய முடியும் என்கிறார்கள். ஆனால் அது போன்ற கட்டமைப்புகளை செய்வதற்கு தமிழகத்திற்குடைய சூழல் இருக்கிறதா? என்னுடைய கேள்வி. கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் இது வந்து ஒன் மேன் ஷோ கிடையாதுங்க. நம்ம ஒரே ஒரு ஆள் டிசைட் பண்றது கிடையாது. எல்லாமே அது இதற்குண்டான கட்டுன வல்லுநர்கள், பொறியாளர்கள், ஐஏஎஸ்கள் எல்லாருமே திங்க் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து வெறும் மியர் ப்ராபகண்டான எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு. நம்ம சும்மா சொல்லிடுறோம் ஒரு கட்சி பண்ணிச்சு ஒரு கட்சி பண்ணல அப்படிலாம் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய உழைப்பு இருக்கு. எல்லாரோட அதிகாரிகளோட உழைப்புலாம் இருக்கு. அவங்க வந்து மேக்சிமம் இதை வந்து அவுட்புட் கொடுத்தாதான் நமக்கு வந்து வெற்றின்றது தான் இருக்குமே தவிர ஒரே ஒரு எலெக்ஷன் நோக்கி பண்ணல. ஏன்னா எலெக்ஷன் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று தான் வரோம் இல்லையா? நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் 37 வருது. அதுக்கு முன்னாடி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது, எங்கேயுமே டிக்ரீஸ் ஆகல. தேர்ஃபோர் அது ஒண்ணுதான் காரணம் அப்படின்னு ஒரு கொச்சைப்படுத்தக்கூடாது. அது இது வந்து வெற்றிகரமா அமையணும். ப்ரீவியஸா எதெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் நிவர்த்தி. நீங்க சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். சப்போஸ் ப்ரீவியஸா நான் ஏன் பண்ணல அப்படின்ற விவரத்தை நான் நீங்க சொல்ற விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கொண்டு அதை அதிகாரிகள் மீண்டும் இவங்க சொல்றது ஒரு மாதிரி கரெக்டா இருக்குதே, அதை வந்து என்னென்ன பண்ணலாம், அதுல என்ன தப்பு நடந்து இதுல தப்பு நடக்கக்கூடாது என்ற விஷயங்களை ஆராய்ந்து அவர்கள் மேலும் இதை செம்மைப்படுத்தி தமிழகத்தின் பெயரை உலகளாக ஆக்க வேண்டும் என்பது எங்களோட ஆட்சியாளரோட எண்ணமா இருக்கும். இல்ல அது கெட்டு போச்சு இதுவும் கெட்டு போகுதுன்னு நினைக்க மாட்டோம். அதுல என்ன தவறு நடந்ததோ அதை அனுபவமாக வைத்து அதே ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு இதை நல்லா பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எந்த விதமான தயக்கமும் எங்களிடம் இருக்காது. அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கோடு திட்டத்தோடு புரிந்துணர்வை புரிந்து உணர்ந்து செய்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அது யாருக்கும் எந்த ஆட்சேபனும் இல்லை. இல்ல ஏற்கனவே தென் மாவட்டங்களில் இன்றைக்கு தொழில் செய்வதற்கு இன்றைக்கு பல நிறுவனங்கள் முன் வந்திருக்கிறது. அந்த குறிப்பாக ஒரு சில இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட 2 மாவட்டங்களில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி ஏற்கனவே தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரங்கள், ஜாதி மோதல்கள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருப்பது. எனவே அங்க ஒரு தொழில் புரட்சியை உண்டு பண்ணால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவிடும் என்றுதான் கடந்த காலங்களில் நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா என்பதான ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகளை இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்பதான நிலையில் இருக்கும்போது இன்னும் கூட தென் மாவட்டங்களில் இது போன்ற புதிய முதலீடுகளுடைய வரவு நமக்கு நன்மை பயக்குமா என்பதாக உங்கள் பார்வை? அதாவது முதலீடு வர வேண்டாம்னு சொல்லல, ஆரம்பத்துல தெளிவா சொல்லிட்டேன். புதிய தொழில்நுட்பம் வரக்கூடியதா இருக்கணும், வேலையில்லா திண்டாட்டத்தை போகக்கூடியதா இருக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடியதா இருக்கணும், அந்த உற்பத்தி பொருள் வந்து நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், லாபத்துல ஒரு பகுதியை மேலும் மேலும் முதலீடு செய்யக்கூடியதா இருக்கணும். இந்த மாதிரிலாம் சில கண்டிஷன் இருக்கு. ஆனா இவர் நல்ல பாயிண்ட்லாம் சொன்னார். முக்கியமா இப்ப நோக்கியா வந்து திடீர் நஷ்டமாயிடுச்சு சொன்னார். நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், மூலதனம் தனிப்பட்ட நபர்களை குவிய அங்கே வேலையில்லா திண்டாட்டம் பெருகும், அதே போல பாத்தீங்கன்னா வறுமையும் பெருகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த மூலதனம் வந்து ஒருத்தட்ட குவியறதுக்கு எது வாய்ப்பளிக்குனாக்க உழைப்பாளியுடைய உழைப்பை வந்து அதிகமாக சுரண்டுவது, உழைப்பாளில வந்து அதாவது தொழிலாளர் வந்து வேலை நீக்கம் செய்வது, ஆட்குறைப்பு செய்வது, இதெல்லாம் முக்கியமான இந்த நடவடிக்கை மூலமா ஒரு லாபம் அதிகமாக பெறுது. அதுக்கடுத்து இன்னொன்று முதலாளிகளுக்கு போட்டி இருக்கு இல்லையா,
ஒவ்வொரு முதலாளியும் தன்னுடைய தொழில்நுட்பம் வந்து பெருகிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா ஒரு தொழில் வந்து தொடர்ந்து நடத்த முடியாது. அப்ப வந்து பெரிய நிறுவனங்கள் சிறிய நிறுவனங்கள் சாப்பிட்றோம். அப்ப நோக்கியா துவங்கிய பிறகு பாத்தீங்கன்னா சாம்சங் இன்டர்நேஷனல் லெவல்ல சாம்சங் செல்போன் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து தொழில்நுட்ப ரீதியாக அப்டேட் பண்ணல. அப்ப தவிர்க்க முடியாது இருக்கு. ஆனால் கூட நான் என்ன சொல்ல வரேன்னாக்க இந்த மாதிரிலாம் நடக்கிறத யூகிக்கணும், இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நோக்கியாவுடைய இந்த செல்போன் வந்து சரியாக இல்லை என்று தெரிந்திருந்தா நம்ம ஏன் உங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கணும், ஏன் வந்து வரிச்செலவு கொடுக்கணும், எதுக்கு அவங்க வந்து இங்க வந்து பல்வேறு சலுகைகளை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப அது வேஸ்ட் மாதிரி ஆகி போச்சு இல்லையா? நம்முடைய தண்ணீர், நம்முடைய மின்சாரம், நம்முடைய நிலம், நம்முடைய தொழிலாளருடைய உழைப்பு, இது எல்லாமே வேஸ்ட். தனிப்பட்ட முறையில் அந்த நிறுவனம் தான் அபகரித்து கொண்டு போயிட்டு அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. அவங்க வந்து சம்பாதிச்ச லாபத்துல கொண்டு போயிட்டான். அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க முதலீடு தேவை, ஆனா முதலீடு சில கண்டிஷன் வேணும். அதுக்கடுத்து என்னன்னாக்க நீங்க எதுக்காக முதலீடு வரவேற்கணும்னு சொல்றீங்க? தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறணும், தொழில் வளர்ச்சி பெறணும், வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கணும். முக்கியமா திரும்ப எல்லா அரசும் சொல்லக்கூடியது வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கணுங்கிறது தான். அப்ப வேலையில்லா திண்டாட்டத்தை இந்தியாவில் போக்கணும், தமிழ்நாட்டில் போக்கணும்னாக்க நீங்க ஒரு பரந்துபட்ட பார்வை பாருங்க. தமிழ்நாட்டில் யார் வேலையில்லா திண்டாட்டத்தில் அதிகமா இருக்காங்க, வேலை வாய்ப்பை எந்த துறை அதிகமா கொடுக்கறதுனால பார்க்கணுமா இல்லையா? இந்தியாவில் அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய துறையா 54% மக்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கிறது விவசாயம். ஆனா விவசாயத்துறைக்கு வந்திருக்க முதலீடு பாத்தீங்கன்னா 500 கோடி தான், சரிங்களா? ஆனா எரிசக்தி துறை தான் முதலிடத்தை வகிக்குது. அது வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனா என்னன்னாக்க இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் வந்து அதிக அளவில் கடன்ல இருக்காங்க. விவசாயம் வேளாண்மை துறை சம்பந்தமாக ஏறக்குறைய 800 கோடி ரூபாய் என்பதான ஒரு செய்தி இருக்கிறது. அப்ப 800 கோடி ரூபாய்னாக்க நான் என்ன சொல்ல வரேன்னாக்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பங்களிப்பா இருக்கிறது சிறு குறு தொழில்கள். அதை வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அப்ப அவர்களுக்கு நீங்க வந்து இலவச மின்சாரத்தை கொடுங்க, வட்டி இல்லாத கடனை கொடுங்க, அவளுக்கு தேவையான உதவி எல்லாம் செய்யுங்க. அப்ப அதன் மூலமா இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து தொழில்துறை பெறும் இல்லையா? அதே பிறகு முக்கியமா மார்க்கெட்டிங் வேணுங்க. மார்க்கெட்டை செய்யாம சிறு தொழில பெற முடியாது. ஏற்கனவே பிஜேபி அரசாங்கம் மத்தியில் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அதாவது சிறு குறு தொழில் செய்த மெழுகுவர்த்தி, ஊறுகாய், அது மாதிரி பல்வேறு பொருட்கள், இந்த கொசுவர்த்தி, இந்த மாதிரி இதை கூட பன்னாட்டு உற்பத்தி செய்யலாங்கிறத தளர்த்திட்டாங்க. அப்ப சிறு குறு தொழில் இப்படி தாக்கு பிடிச்சு நிப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கு மார்க்கெட்டிங் அடிபட்டு போயிருது இல்லையா? அப்ப ஊதுவத்தி செய்யறவன், ஊறுகாய் செய்யறவன், தீப்பெட்டி செய்யறவன், பட்டாசு செய்யறவன் பெரிய முதலாளியோட போட்டி போட்டு எப்படி நிக்க முடியும்? அப்ப இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டில் வந்து தொழில்துறை பெருனாக்க சிறு குறு தொழில் நடுத்தொழில்களை பாதுகாக்கணும், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதிமுக அரசு வந்து நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினாங்க, அதை நாங்க வரவேற்றோம், இப்பயும் கூட வரவேற்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு விலை இல்லாத கறவை மாடு கொடுத்தாங்க, உண்டா இல்லையா? கறவை மாடு கொடுத்தாங்க, சாதாரண கிராமப்புறத்துல உள்ள சாதாரண மக்கள் பயனடைஞ்சாங்க. நீங்க கறவை மாடு கொடுத்த பிறகு அந்த மாட்டுக்கு புண்ணா கொடுத்தீங்களா, புல்லு கொடுத்தீங்களா, வைக்கோல் கொடுத்தீங்களா, பருத்தி கொட்டை கொடுத்தீங்களா? எதுவுமே கொடுக்கல. மாடு மேய்க்கிறதுக்கு அவங்களுக்கு கூலி கொடுத்தீங்களா? எதுவுமே இல்லை. அவங்க எல்லாமே வாங்கி போட்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க, மாட்டை வளர்த்தாங்க, பால் கறந்துச்சு. ஆனா என்னன்னாக்க பால் கறந்த பிறகு அந்த பாலை வைக்கிறது மார்க்கெட்டிங் ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? சாலையில் உணர்ந்து கொட்டுறாங்க. ஏன் கொட்டுறாங்க? வாங்கல. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவு பால் உற்பத்தியில் முன்னேறி இருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பாலை வாங்கலையே. ஆவின் நிறுவனம் என்ன செய்யுது? ஏன் ஆவின் நிறுவனத்தை முன்னேற்றல? இதே காலகட்டத்தில் துவங்கப்பட்ட அமுல் நிறுவனம் நல்லா முன்னேறுது, கோடிக்கணக்கான ரூபாய் வந்து லாபத்தை ஈட்டுது. ஆனா இன்றைக்கு வந்து ஆவின்னால அந்த சாதாரண கிராமப்புறத்து பெண்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பால் நீங்க வாங்க முடியலனாக்க அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நஷ்டம். அவங்க உழைப்பு வேஸ்ட், வாங்கி போட்ட வைக்கோல் புண்ணாக்கு எல்லாம் வேஸ்டா இல்லையா? அப்ப இதை பார்க்க வேண்டாமா? நீங்க நான் என்ன சொல்ல, ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. இப்ப அதுக்கு இப்ப வந்து முதலாளிகளுக்கு மார்க்கெட்டிங் அரசு செஞ்சு கொடுக்குது. என்ன? இலவச டிவி, இலவச கம்ப்யூட்டர், இலவச லேப்டாப், மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் எங்கே செய்யறாங்க? தொழில்துறையில தானே செய்யறாங்க, முதலாளி தானே செய்யறாங்க. முதலாளிக்கு நீங்க இவ்வளவு சலுகைகள் செஞ்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு, அவங்களுடைய மூலதனத்துக்கு உத்தரவாதம் வழங்குற மாதிரி உற்பத்தியாளர் பொருளை அரசாங்கம் விலைக்கு வாங்கி இலவசமா கொடுக்குறீங்களா இல்லையா? அப்படி கொடுக்குறப்ப ஏன் நீங்க பாலை வாங்கக்கூடாது? பாலை வாங்கி சத்துணவு மையத்தை கொடுங்க, பாலை வாங்கி மருத்துவமனையில் கொடுங்க, பாலை வாங்கி நீங்களே பல இடத்துல பூத், ஆவின் பூத்து நிறைய இருக்குன்னு அதிகப்படுத்துங்க, பாலை பதப்படுத்துங்க, பால் பவுடரா மாத்துங்க, எவ்வளவு இருக்கு இல்லையா? ஏன் அதை செய்யல? யார் செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஆவில நடக்கிற ஊழல் மாதிரி வேற ஏதாச்சும் ஊழல் நடக்குதா? பால்லே கலப்படம் பண்றாங்க, அந்த அதிகாரிகளை கைது செஞ்சிருக்காங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னாக்க இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோட, பறந்துபட்டு பார்வையோட செய்யுங்க. அதே சமயத்துல அந்நிய மூலதனத்தை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தேவையான துறையில அறிவியல் தொழில்நுட்பம் புதுசா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து வரவேங்க, அதுல தவறே கிடையாது. அதனால அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாம
புதிய மூலதனம் முன்னேற முடியாது. இல்ல நீங்கள் சொன்னது போல இன்றைக்கு சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக ஏறக்குறைய 16,532.67 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான திட்டம் வகுத்திருப்பதான செய்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறு மற்றும் தொழிலாளர்கள் அவங்க செய்யறதா சொல்லியிருக்காங்க. முதலீடுகள் என்பது அவருடைய எதிர்நோக்கு, அவருடைய திட்டத்தினுடைய ஒப்பந்தத்தினுடைய வெளிப்பாடு என்பதாக ஒரு செய்தி இருக்கிறதாலும் கூட இன்றைக்கு பல்வேறு விதமான தகவல் தொழில்நுட்பம், கைத்தறி மற்றும் ஜவுளி துறை மற்றும் வேளாண் துறை, மீன்வளம் போன்றவற்றிற்கெல்லாம் நிதி அதற்கான முதலீடுகளுக்கான எதிர்நோக்கு இருக்கிறது என்பதை செய்தி இருக்கிறது. கடந்த ஆண்டுகளை விட உற்பத்தி எரிசக்தியை விட கூடுதலாக இன்றைக்கு சிறு மற்றும் குறு தொழிலுக்கான கூடுதல் வருவாய் ஈட்டுவதற்கான முதலீடுக்கான அங்ககம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கடந்த காலங்களில் ஒரு திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தாமல் இப்போது புதிய திட்டங்களுக்கு ஏன் இந்த அறிவிப்பு, இந்த விளம்பரம் எதுக்கு என்பதான எதிர்க்கட்சியினுடைய கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர் என்பதால் உங்களுடைய பார்வையில் ஒரு கேள்வி. நேற்று தினம் சொல்கிறார், தமிழகத்திற்கு பெரிய வருவாய் வேண்டும் என்றும் தமிழக அரசை நல்ல முறையில் நடத்தி செல்வதற்கு வருவாய் இல்லை என்பதற்காக தான் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருந்தோம். இன்றைக்கு உலகளாவிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணங்களை முதலீடு செய்வதற்கு தயாராகிறார்கள் தொழில்துறை என்று சொன்னால், நிர்ணயித்த தொகையை விட கூடுதல் தொகை வந்திருக்கிறது என்று தமிழக அரசு சொல்கிறது. எனவே இனியாவது மதுக்கடைகளை மூடுவதற்கு முன்வருவார்களா என்று சொன்னால், இதை உங்கள் பார்வையாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது திரு ரவிக்குமார், ரவீந்திரநாத் ரெண்டு பேருடைய பேச்சை கேட்ட பிறகு என்னுடைய ஆர்குமெண்ட் ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்றேன்னா, இப்போ நோக்கம், அவர்களுடைய ஈடுபாடு, அதில் சந்தேகப்படவே வேண்டாம். மிக உயர்ந்த லட்சியத்தில் மிக உயர்ந்த நோக்கத்தோடு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி ஒரு மாநாடை கூட்டியிருக்காங்க, வரவேற்கிறோம். ஆனால் இந்த மாநாடு செயல்படுமா, இதில் நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது இன்றைய சூழ்நிலை சுற்றி வளைச்சு திரு ரவீந்திரநாத் கூட சொன்னாங்க. அதாவது இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் என்னதான் திட்டமிட்டாலும் இப்போ கொடிகட்டி பறக்கிற ஊழல், கரப்ஷன் சொல்றீங்க பாருங்க, எங்கே போனாலும் கரப்ஷன். இப்போ நோக்கியான்னு ரொம்ப நேரம் பேசுனீங்க. அதாவது இவ்வளவு இன்சென்டிவ் கொடுத்து, இனிஷியேட்டிவ் எடுத்து, இவ்வளவு உற்சாகப்படுத்தி கடைசியில் அவன் கையை விரிச்சிட்டு போயிட்டானே, என்ன பண்ணுறேன்? அந்த மாதிரி இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து நடக்கிற நோக்கம் நிறைவேறாமல் போயிருக்கா. பழைய காலம் அதற்கு நல்ல பாடம். பல திட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஏன் இவ்வளவு செயல்படல, இது என்ன இப்போ புதுசாக பண்ணுறதா? இப்போ நம்ம எத்தனையோ சுதந்திரம் கிடைச்சி 50-60 ஆண்டு ஆச்சு. எத்தனையோ தடவை இதை செய்வோம் அதை செய்வோம், ஒத்தை சாளர முறையில் அதை செய்வோம் இதை செய்வோம், இன்சென்டிவ் கொடுப்போம் அப்படின்னு. இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரமாதப்படுத்தி தடவுழல் பண்ணிட்டீங்க, நாளைக்கு இதை விட நாங்கள் இன்சென்டிவ் அதிகமாக தரோம்னு கர்நாடகாவிலேயே ஆந்திராவிலேயே சொல்லிட்டா எல்லாரும் போயிட்டா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி இந்த திட்டம் நிறைவேறாமல் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டா? உண்டு. அப்படிப்பட்ட நிலையில உங்கள் திட்டம் வெறும் பேப்பர், ஆன் பேப்பர் ஒன்லி, ரியாலிட்டி நடைமுறைக்கு ஒத்து வராத பல திட்டங்கள். அதை திரு ரவீந்திரநாத் சொன்னாரு. நான் சுருக்கமாக சொல்லணும்னா, தரவு ஸ்டடி பண்ணவே இல்லை. தூர பார்வை பார்க்குறீங்க, தொலைநோக்கு பார்வை பார்க்குறீங்க, இதை செய்வோம் அதை செய்வோம். நோக்கம் நல்லதான், நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற மீன்ஸ், அதுக்கு நீங்க கடைபிடிக்கிற முகாந்திரங்கள் சரியா இருக்கா? இல்லை. இதுதான் என்னுடைய. நிச்சயமாக இன்றைக்கு தொலைநோக்கு திட்டங்களோடு பல புதிய திட்டங்களை கொண்டு வருகிற போது அதை இன்முகத்துடன் வரவேற்கிற நாங்கள், அந்த தொலைநோக்கு திட்டங்கள் மக்களுக்கு நன்மை பகிர்க்கும் வகையில் தொடர்ந்து அதை தொலைநோக்கு பார்வையாக செயல்படுத்துவதற்கான அக்கறையும் கூடுதல் கவனத்தையும் இந்த அரசுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். அதைத்தான் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். நேற்று 200 கோடியில் செலவிடப்பட்டதா அல்லது 100 கோடியில் செலவிடப்பட்டதா என்பதல்ல முக்கியம். இன்றைக்கு பெரிய நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு முதலாளிகள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழகம் வளர்ச்சி பாதையில் இருக்கிறதை நம்ம வெளிப்படுத்தியிருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாமே ஒரு முதலீடு செய்ய வேண்டும், ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பொருள் சரியானது தானா, இது சரியானது பயன்படுத்த முடியுமா என்பதை நன்கு ஆராய்ந்து பார்த்துதான் ஒரு பொருளை வாங்குகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் இத்தனை கோடி ரூபாய், இத்தனை லட்சம் கோடி, 2.45 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு முதலாளிகள், வர்த்தக உலகர்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால்,
தமிழகம் அப்படி ஒரு தலை சிறந்த நகரமாக இருப்பதை கண்காணித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கனவுகளை சீர்குலைக்காமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு என்பதையும் இந்த அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இப்பொழுது சிவப்பு கம்பளம் விரித்துவிட்டு தொழில் தொடங்கிய பிறகு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சலுகைகளை முறையாக வழங்காமல், அவர்களுக்கு போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு முறையாக அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்காமல், அந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில் அவர்கள் சரியாக செயல்கிறார்களா என்பதை கண்காணிக்கும் இந்த அரசு தவறுமானால் இந்த பிரச்சனை, இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் நடந்த அதே தவறுகளாக தான் ஆகிவிடும் என்பது இன்றைக்கு பார்வையாளருடைய பலருடைய பார்வையாக இருக்கிறது. வாகன உற்பத்தியில் தமிழகம் தேசிய மையம், அதிக சூரிய ஒளி உற்பத்திக்கான மாநிலம், இப்படி பல்வேறு விஷயங்களிலும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால், தேர்தலை மையப்படுத்தி அல்ல நீங்கள் சொல்லலாம், ஏன் 4 வருஷத்துல செய்யக்கூடாதா, 4 வருஷம் எத்தனை ஆண்டுகள் செய்தீர்கள் என்பதில்லை, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு இலக்கோடு இந்த அரசு செய்திருக்கிற இந்த விஷயத்தை உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த செய்திகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த அரசு தொடர்ந்து ஆயத்தமாய் இருக்குமா என்ற ஒரு கேள்வியை உங்கள் பார்வையில் கேட்கிறேன். ஒரு ரவீந்திரநாத் சார் சொன்ன சில விஷயங்கள் வந்து உண்மையிலே சுருக்கமா தனிப்பட்ட முறையில் என்ன ஆழமா பாதிச்சுது. அது கரெக்ட் தான். ஏன்னா நான் அந்த கறவை மாடுகள் கொடுத்துட்டு பால் ஏன் வாங்கக்கூடாதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். அது வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அதனால அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான கிரிட்டிசிசத்தை வந்து ஏற்று அதை அதிகாரிகள் வந்து அதை பரிசீலனை பண்ணி இது மாதிரி ஏன் பண்ணக்கூடாது, ஆவின் எத்தனையோ நிறுவனங்களை நம்ம அதிகப்படுத்துற மாதிரி ஆவின் நிறுவனங்களை படுத்து, அதே மாதிரி இங்க இருக்க அந்த நம்ம இன்லேண்ட், அதாவது உள்நாட்டு அந்த சிறு அவர்களை அழித்து இந்த பன்னாட்டு நிறுவனங்களை வளர்ப்பது என்பதும் தவறான ஒரு விஷயம் தான். ஆக அந்த மாதிரி விஷயங்களை வந்து அதுக்குண்டான அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அது வந்து போட்டு அதை கரெக்டாக பண்ணி அதை நல்லா பண்ணுன்றது தான் எங்களோட எண்ணம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இவங்களை அழிச்சு அவங்கள வாழ வைக்கணுன்றது ஊதுவத்தி நம்ம பன்னாட்டு காலமாக செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி அவர் சார் சொன்னது, அதாவது இன்னும் ஒன்று மட்டும் என்னால் இது பண்ண முடியல. ஏன்னா இப்போ நோக்கியா என்பது நாமெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் அதை நெகட்டிவ் பண்ணோம். தேர்ஃபோர் ஃபோர்சிபிலிட்டி சொல்றாரு. அதாவது இதெல்லாம் யூகிக்க வேண்டும், டெக்னிக்கல் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஃபோர்சி பண்ணி தான் ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரும் இண்டஸ்ட்ரியில் இருக்க அதிகாரிகளும் பண்ணியிருப்பாங்க. அதில் மிஸ்ஃபயர் ஆகிடும். ஏதாவது ஒரு கம்பெனி அப்படி ஆயிடும். அவங்க ஆகணுன்றது எங்கள் நோக்கமாக இருக்குது. அரசாங்க நோக்கம் இவங்க நாளைக்கு ஃபெயிலியர் ஆகிடணும். அதே மாதிரி ஒன்று இவங்க சொல்கிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, ஏன் இங்கே செய்ய மாட்டேங்க. அவர் சொல்கிறாரு, மற்ற மாநிலங்கள் இதை விட அதிகமாக செஞ்சுட்டா என்ன பண்ணுங்க. நீங்களும் அதே சொல்கிறீங்க, அவங்கள ஒப்புக்கொண்ட விஷயங்களே செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் அதை குறைச்சிடாதீங்கன்றீங்க. ஸோ இந்த 3 விதமான கருத்து இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவங்க ஏன் மட்டும் பண்ணுறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து பண்றதுக்கு வாய்ப்பு மற்ற மாநிலங்கள் பட்டா சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுல இருந்து தவறக்கூடாதுன்றீங்க. சரி, எதை நாங்க ஃபாலோ பண்ணோம்? ஸோ அக்ரிமெண்ட் தான் ஃபாலோ பண்ணோம். இதான் சட்டம் இல்லையா? அதனால நாங்க ஒத்துக்கொண்ட விஷயங்களை ஏன் உள்நாட்டு இவங்க தர மாட்டேங்கன்னா, இல்ல ஒத்துக்கொண்ட விஷயங்களை ஏன் செய்ய வேண்டும் என்று நாங்கள் யாரும் ஆலோசனை சொல்லவில்லை. இல்ல ஏன் எதிர்பார்க்கிறார்கள், இது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. 3 பேரும் 3 கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோருடைய எதிர்நோக்கு தான். இதை வந்து அரசுக்கு வந்து ஒரு பரிந்துரையாகவோ எதிர்நோக்காக தான் வைக்கிறோமே தவிர அரசுக்கு இதை உத்தரவு செய்கிறார்கள் யாரும் இல்லை. பால் விஷயம் வந்து தனி மனிதனா என்ன ரொம்ப வருந்துச்சு. அரசுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. ஆனால் அரசுக்கு ஒரு சில விஷயங்களை ஆலோசனை பேரில் ஒரு பரிந்துரையாக சரி தொடர்ந்து பேசும் ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கம். நானே பால் வாங்குறேன் சார். வணக்கம். 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 உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன் சார். மனோகரன் சார். சார் சொல்லுங்க சார், உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். சார் இதை வந்து கட்சி சார்பாவே இதை பார்க்க கூடாது சார். இது வந்து ஒரு முதல்வர் தட்டிட்ட திட்டம். நாங்க தென் மாவட்டத்தில் இருக்கிறோம் சார். சரிங்க. இது வந்து கட்சி சார்பு இல்லாம இந்த இதை வரவேற்பு பண்ணி தமிழக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்கணும் தான் சார். நாங்க எங்களை மாதிரி ஒரு ஏழைகள்லாம் விரும்புறோம். நிச்சயமா. சார் சரி, உங்களை கருத்துக்களுக்கு நன்றி. எல்லோரும் எதிர்பார்ப்பது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும், இதை வந்து அரசியலுக்கு அப்பால் பார்க்க வேண்டும் என்றார்கள். உண்மையிலே அரசியலுக்கு அப்பால் பார்க்கிறோம். ஒரு அரசு ஒரு திட்டத்தை செய்கிற போது துவக்கத்திலே அதை கிள்ளி விட்டு துவக்கத்திலே அதை விமர்சித்து பார்ப்பது என்பது முறையான விஷயமாக இல்லை என்பதும் எங்களுடைய நிலைப்பாடும் இருக்கிறது நிச்சயம். ஆனால் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு துவங்கிய இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்நோக்கு. சரி சரி, ஓகே. இந்த விஷயங்களை அமுல்படுத்தும் என்ற நம்பிக்கை உங்கள் பார்வையில் உண்டா? ஒரு வரி உண்டு. சரி சார், டாக்டர் சார் உங்க பார்வையில் சொல்லுங்க சார். அதாவது என்னன்னாக்க அந்நிய முதலீடு வேண்டாம் நாங்க சொல்ல, ஆனா வந்து நம்ம சில கட்டுப்பாடுகளோட சில நிபந்தனைகளை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும். சரி டாக்டர். அதாவது ஒரு நல்ல நிர்வாகம் நடக்கணும்னா அரசியல் தலைவர்கள், அவர்கள் அடியில் பணிபுரிகின்ற அதிகாரிகள், பொதுமக்கள் 3 பேரும் ஒத்துழைச்சா தான் எந்த திட்டம் நிறைவேறும். இந்த 3ல எது ஓட்டையா இருந்தாலும் போயிடும். அதனால இதுல ஓட்டை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நேயர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் கூட இந்த புதிய முதலீடுகளால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாற வேண்டும் என்ற இலக்கு தான், கனவுதான் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த கனவுகள் கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகளை உள்ளடக்கியதாக தான் இந்த மாநாடு அமைந்திருக்கும் என்பதான நம்பிக்கையோடு நாமும் காத்திருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை என்னுடைய வினாக்களுக்கு விடையளித்த விருந்தினருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி, நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.